ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிரடியாக கேப்டன் பதவியிலிருந்து விலகியிருக்காரு பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசம். அது மட்டும் இல்லாமல் நான் விளங்குறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். கொஞ்சம் கண் கலிங்கும் எமோஷ்னலாகவும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் அவர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல, பட் பேட்ஸ்மேனாக ஏதோ ஓரளவுக்கு ஆடியிருக்காரு. அவர் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போதைக்கு கேப்டன் பதவியிலேருந்து விலகிறேன், எனக்கு கேப்டன் பதவி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தருது, அதனால் என்னோடய பேட்டிங்கை நான் கவனத்தை செலுத்த முடியல, இதுக்கு மேலே என்னோடய பேட்டிங் மட்டும் தான் நான் கவனத்தை செலுத்தி பாகிஸ்தான் அணியில் ஒரு நல்ல பிளேயராக நான் வருவேன், கண்டிப்பாக நிறைய சாதனைகள் நான் முறியடிக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகக்கோப்பை பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பேட்ஸ்மேனாக நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதை நான் முயற்சி இருப்பேன். பாகிஸ்தான் அணி இப்போ ரொம்பவே பின்னடைவில் இருக்காது, எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு அணியாக மீண்டு வருவோம், ஒரு நல்ல ஒரு அணியாக திகழ்ந்து நாங்கள் பாகிஸ்தான் அணிக்கு மேலும் கோப்பைகளை வாங்கி தருவதே எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசம் பேசியிருக்காப்புல. கரெக்டு தாங்க. இப்போதைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி ஒரு ஒஸ்ட்டான டீமாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன டீமெல்லாம் அடிக்கிறாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் பங்காளின்னு சொல்கிற டைலாக் இருக்குல்ல, அதுமாரி ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க வசீம் அக்ரம், ஷான்ஷா அஃப்ரிடி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டீமாக இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான டீமாக தான் பாகிஸ்தான் அடியிருக்காங்க. போகிற வரவங்களாம் அடிக்கிறாங்க. நீங்கள் 50 ஓவர் உலகக்கோப்பை நம்ம நாள் நடந்துச்சு, அதில் ஆப்கானிஸ்தான்கிட்ட அடி வாங்கினா, சின்ன சின்ன டீம்கிட்டலாம் அடி வாங்குறேன். இப்போ T20 உலகக்கோப்பையிலும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அணிகிட்டலாம் அடி வாங்குறேன். அதனால் சின்ன சின்ன டீமுக்கிட்டலாம் அடி வாங்குற பாகிஸ்தான் அணி இப்போ சமீபத்தில் பங்களாதேஷ் வந்து அவங்க நாட்டிலே போய்ட்டு சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் பாகிஸ்தானோட கிரிக்கெட் ரொம்ப டவுனாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபர் அசம் வேறு கேப்டன் பதவியிலேருந்து விலகியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு கேப்டன் பதவியிலேருந்து போயிட்டு 2021 ஒரு மோசமான ஒரு இருந்தனால சரியாக விளையாடுறதுனால அவர் கேப்டன் பதவி வந்து தூக்கிட்டாங்க. திருப்பி ஷான்ஷா அஃப்ரிடி போட்டாங்க, திருப்பி ஒரு கேப்டனாக போட்டாங்க. பட் அவர் திருப்பி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாண்டடாக வந்திருக்காரு. ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சரி, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமும் சரி, யார் கேப்டனாக போகிறது, யார் இது பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு இதில் இருக்காங்க. பார்க்கலாம் யார் திருப்பி கேப்டன் வராங்கன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், விக்கெட் கீப்பர், நல்லா பண்ணுவார். அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி மன்சூர் வந்து இதில் இருக்கார், டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கார். மன்சூர் கான் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கார். T20 ODIக்கு தான் இப்போ கேப்டன் தேவை. ஐ திங்க் ரிஸ்வான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் கேப்டனாக போடுறான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தான் அணி இந்த அளவுக்கு ஒரு பின்னாடி போயிருக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரிஸ்வான் கேப்டனாக போட்டால் ஓகேவா, முகமது ரிஸ்வான் கேப்டனாக போட்டால் உங்களுக்கு நான் ஓகேவா இல்லையா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.